this is CRK. You are watching Short Study with CRK. ஸோ இந்த சேனல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலில் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கை பார்ட் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது. ஜென்ரல் சயின்ஸ் ஃபார் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, ஸ்ட்ராட்டஜிக்கை ஃபார் ஆல் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் ஸ்டேட் லெவல் அண்ட் சென்ட்ரல் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் அப்படின்னாக்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கு பார்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பார்ட்டாக வரப்போகிறேன். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கு நிறைய பார்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஸோ G7 G4 நெக்ஸ்ட் வந்துட்டு சார்க்கு, ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் நேஷன்ஸ், ஸோ குரூப் ஆஃப் அந்த ஆர்கனைசேஷனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ஆர்கனைசேஷன் என்ன சார் அப்படின்னாக்க ஸோ யுஎன்ஓ. சரியா, இது யுஎன்ஓ. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த யுஎன்ஓ வந்து ஒரு யுஎன்ஓவா இல்லை யுஎன்ஆ இருந்துச்சு, யுனைடெட் நேஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. சரியா, ஸோ எதுக்காக சார் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்க ஸோ வேர்ல்டில் வந்துட்டு இந்த 1914 to 1919 ஸோ வேர்ல்டு வார் நடந்துச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. சரியா, ஸோ சம் ஆஃப் தி கண்ட்ரிஸ் ஆர் பார்ட்டிசிபேட். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைதியை நிலைநாட்டு பண்ணுறதுக்காக தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சு. சரியா, சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1914 to 1919 1939 to 1945 அந்த வேர்ல்டு வார் ஹஸ் பீன் ஹேப்பன். ஸோ அந்த வேர்ல்டு வார் வந்து கட்டுக்கோப்பாக வந்து இந்த உலக நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அமைதிப்படுத்தணுன்றதுக்காக இந்த வேர்ல்டு வார் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டார்ட் பிஃபோர் கொஞ்சம் 3 நாள் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து எப்போ சார் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்க it has been established in United Nations Organization by 24th October 1945. So 24th October 1945 the United Nations Organization வந்து ஃபார்ம் ஆச்சு. சரியா, so 24th October is known as World UNO Day. World UNO. So days of the பாத்தீங்கன்னா முக்கியமான டேஸ் அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா World UNO Day. So the 24th October 1945 வந்துட்டு வேர்ல்டு யுஎன்ஓ டேவா வந்துட்டு மாறுது. சார் இது யார் சார் ஃபவுண்ட் பண்ணாக்க இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னாக்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யுஎன் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 கண்ட்ரிஸ் தான் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு யூகே, இன்னொன்று யூஎஸ்ஏ, இன்னொன்று ரஷ்யா. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது யுனைடெட் நேஷனாக இருக்கும்போது 3 கண்ட்ரி தான் இதை ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. ஒன்று யூகே, இன்னொன்று யூஎஸ்ஏ, இன்னொன்று வந்து ரஷ்யா. இந்த ஆர்கனைசேஷனா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனா 1945 24th October ஃபார்ம் ஆகும்போது there are 51 countries has been joined. சரியா, 51 countries. சரியா, இந்த 24th October 1945 so 51 countries has been joined. சரியா, so இந்த 51 countries-ல லாஸ்ட் கண்ட்ரியா அந்த 51th country யார் தெரியுமா? போலாந்து. சரியா, போலாந்து. சார் இந்த யுஎன்ஓ ஃபர்ஸ்ட் யார் சார் வந்து அறிமுகப்படுத்துறது, யார் வந்து இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னாக்க ஸோ பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து வின்ஸ்டன் சர்ச்சில். ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த யுஎன்ஓ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா, ஸோ பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அண்ட் வின்ஸ்டன் சர்ச்சில் who was founded the UNO. சரியா, ஸோ இவங்க தான் வந்துட்டு வேர்ல்டு இருக்கக்கூடிய பீஸை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபர்ஸ்ட் யுஎன்ஓ வந்து ஃபர்ஸ்ட் மேக் பண்றாங்க. இந்த யூஎஸ்ஏ, யூகே, ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல இருந்துச்சு. 24th October 1945 இந்த ரஷ்யா வந்து 51 கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. இந்த 51 கண்ட்ரியா யார் சார் ஜாயின் ஆகுது அப்படின்னாக்க சார் போலாந்து. சரியா, ஸோ இந்தியா இதுல இருந்துச்சு. சரியா, 1945 அண்டர் தி ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்ஸ். சரியா, அண்டர் தி ரூல் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ். சரியா, பிரிட்டிஷர்ஸ் அப்புறமே வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ்ல இந்தியா வந்துட்டு ஒரு கண்ட்ரியா வந்துட்டு இருந்துச்சு. சரியா, ஸோ இந்த 1947 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, சரியா, இந்தியா இஸ் எ பர்மனன்ட் மெம்பர் அண்ட் அண்டர் தி இந்தியன் government. See,
இந்தியா வந்துட்டு ஒரு புதுசா அதாவது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு கண்ட்ரி இருக்கக்கூடிய அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இல்லாமல் நம்மளோட இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அது வந்து யூஎன்ஓட ஜாயின் ஆயிருந்துச்சு சரியா. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன சார் அப்படின்னாங்க பிரான்ஸ் FRSACE சரியா. இந்த மாதிரி லாங்குவேஜ் FRSACE. ஸோ இதான் வந்து ஒரு கோட் வேர்டா வச்சுக்கோம். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் there are 6 official language of UNO சரியா. 6 official language. F for France, R for Russia, S for so இந்த S என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நான். A for Africa, C for Chinese, E for Europe. ஸோ இந்த 6 அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் வந்துட்டு இந்த யுஎன்ஓட அஃபிஷியல் லாங்குவேஜா வந்து இருந்துச்சு சரியா. 7th லாங்குவேஜா வந்துட்டு இந்தியாவோட லாங்குவேஜ் ஹிந்தி வந்துட்டு அதுல பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி யார் சார் பேசுறது? In 1978, Atal Bihari Vajpayee has participated. The first Indian person has been participated in UNO. So Atal Bihari Vajpayee, see, under the government of Rajiv Gandhi. So Atal Bihari Vajpayee, 1978, வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாரு. He has been spoken in ஹிந்தி சரியா. நெக்ஸ்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சரியா இன் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சரியா. செகண்ட் பர்சன் ஹஸ் பீன் ஸ்போக் இன் ஹிந்தி இன் 2014 சரியா. 2014 அப்ப செகண்ட் பர்சன் மத்த இருக்கவங்க வந்து பேசினாங்க. அவங்கள இங்கிலீஷ்ல மத்த லாங்குவேஜ்ல வந்து பேசியிருப்பாங்க. பட் இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் 1978ல ஸோ நெக்ஸ்ட் வந்து 2014ல நம்மளோட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துருப்பாரு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாரு ஹிந்தியில பேசியிருப்பாரு. ஸோ 7th அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யுஎன்ஓ. ஸோ யுஎன்ஓ வந்துட்டு ஹிந்தி சரி. 7th லாங்குவேஜ் வந்து ஹிந்தி வந்துட்டு அதுல பேசுறாங்க. ஸோ வேற என்ன சார் இதுல வந்து சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ இதோட மெயின் பார்ட்டா வந்து 6 பார்ட்ஸ் வந்துட்டு உருவாக்குறாங்க சரியா. 6 பார்ட்ஸ் ஆஃப் யுஎன்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 6 பார்ட்ஸ் ஆஃப் யுஎன்ஓ. So 6 parts of UNO அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? So International Court of Justice, trade சரியா trade. So economic and social. So next one is treasurer. So secretariat. So next one is treasury அப்படின்னு சொல்லுவாங்க. So next one is economic and social activities. Economic and social activities. So இந்த மாதிரி வந்து 6 parts of UNO வந்து இருக்குது. இந்த UNOட 6 parts. So இந்த International Court of Justice வந்து 1946 International Court of Justice 1946 சரியா. So இது International Court of Justice ஓட கேபிட்டல் வந்து அது ஹெட் குவார்ட்டர் வந்து ஆக் HAUGE நெதர்லாந்து. ஸோ இங்கே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய கேசஸ்லாம் வந்து இது வந்து பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இதோட வேலை சரியா. மொத்தம் 15 மெம்பர்ஸ் இருப்பாரு. ஸோ 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல. அது ஒருத்தர் மட்டும் டைரக்டர் சரியா. ஒருத்தரோட பீரியட் எவ்வளவு சார் அப்படின்னாக்க 9 years சரியா. ஸோ ஸ்டார்ட் பை 1946. ஸோ ஹேக் நெதர்லாந்து அண்ட் 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து டைரக்டரா இருப்பாரு. இந்த ஒருத்தர் டைரக்டர் வந்துட்டு என்னன்னாக்க அவரோட பீரியட் எவ்வளவு அப்படின்னாக்க 9 years சரியா. 3 years ஒன்ஸ் வந்துட்டு 1/3 part of the members has been removed சரியா. After 3 years 3 parts. So 1/3 part of the persons has been removed from the International Court of Justice சரி. ஸோ இதான் வந்துட்டு இந்த இதுல யாராவது இந்தியன்ஸ் இருக்கிறாங்களா சார் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இதோட இதுல யாரு சார் அப்படின்னாக்க BN ராவ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் டைரக்டர். ஸோ இவர் வந்து இவர் தான் ஃபாதர் ஆஃப் ரஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சரியா. BN ராவ் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ரஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் வந்து நரேந்திர சிங் சரியா. செகண்ட் டைரக்டர் வந்து நரேந்திர சிங். செகண்ட் டைரக்டர் வந்து நரேந்திர சிங். ஃபர்ஸ்ட் வந்து BN ராவ், செகண்ட் வந்து நரேந்திர சிங் சரியா. ஸோ நவ் யார் இருக்காங்க
டலிவர் பண்டோரியா சரியா. நம்ம வந்துட்டு யாருனாக்க டலிவர் பண்டோரியா சரியா. இவர் தான் வந்துட்டு இந்த 6 யுனைடெட் நேஷன்ஸோட சரி இந்த யுனைடெட் நேஷன்ஸோட சீஃப் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட டைரக்டர் சரியா. நெக்ஸ்ட் இதோட சப்கிளாஸ் ஏதாவது இருக்கா சார், அதாவது இதோட சப்பார்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இதுல நிறைய சப்பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன சார் நிறைய இருக்கு. யுஎன்டிபி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க யுஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சரியா. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் just started in 1965 சரியா. just started in 1965 headquarter நியூயார்க் சரியா. headquarter நியூயார்க் சரியா. ஸோ நெக்ஸ்ட் யூனிசெஃப் யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட் சரியா. யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட் சரி. just started in 1946 சரியா. 1946 நியூயார்க் யூஎஸ்ஏ சரியா. 1946 நியூயார்க் headquarter of UNICEF நியூயார்க் சரியா. நெக்ஸ்ட் WFP World Food Program சரியா. World Food Program இத்தாலி சரியா. World Food Program இத்தாலி 1963 சரியா. 1963 இத்தாலி சரியா. சாரி இத்தாலி is Rome. So next UNEP United Nations Environmental Program Nairobi Kenya. United Nations EP United Nations Environmental Program Nairobi Kenya. So there are lot of United Nations organization has been present. So next UNHCR high capital refugees. So refugees. So who has been அதாவது நம்மளுக்கும் இப்போ 1971 மோடியில கவர்மெண்டோட ஒரு பார்ட்டி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க 1971 அப்புறம் who are the refugee they can show their identity card, they can show their அதாவது அவங்களோட அடையாள ஐடி கார்டு சொன்னாங்க. நாங்க இங்க தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. So that refugees are so largest refugee has been present in Bangladesh. They have been imported from some other country சரியா. ஸோ அவங்க வந்துட்டு 1951 அதாவது வேர்ல்டு ஜூன் 21 வந்துட்டு வேர்ல்டு ரெஃப்யூஜி டே சரியா. ஸோ பங்களாதேஷ்ல தான் வந்து அதிகமான ரெஃப்யூஜிஸ் வந்து வாழ்றாங்க சரியா. பங்களாதேஷ்ல வந்து ரெஃப்யூஜிஸ் வந்துட்டு நிறைய வாழ்றாங்க. ஜூன் டைம் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே. ஜூன் டைம் வந்து வேர்ல்டு ரெஃப்யூஜி டே சரியா. ரெஃப்யூஜி டே. ஸோ யுஎன்ஹெச்சிஆரோட headquarter எங்க பண்ணாங்க ஜெனீவா சுவிட்சர்லாந்து. So there are a lot of organizations which has been present under the United Nations Organization which has been started in 1945 24th October. See 24th October is known as World Human Day which has been started by American President Franklin D. Roosevelt and England Prime Minister Winston Churchill which has been started Syria. So these are the next United Nations Development Program which has been reached to Human Development Index HDI. So very important question last SSC question la கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் RRB MTPC ல கேட்டிருந்தாங்க. குட் டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா பாத்துக்கோங்க. So Human Development Index which has been started by Makbul Ullah Pakistani சரியா. one of the famous Pakistani researcher. So Makbul Ullah which has been started the Human Development Index in 1971 சரியா. sorry 1991 in 1991 Human Development Index has been started under the data of United Nations Development Program. Under the data of United Nations Development Program Human Development Index has been started in 1991 சரியா. started by Makbul Ullah, a Pakistani researcher. So the Human Development Index has been followed 3 data சரியா. one is literacy, another one is per capita income PCA important. So another one is per capita income and the third one is life expectancy சரியா. another one is life expectancy
So these are the three that has been followed the Human Development Index. சரியா? Human Development Index. India ranks 131 in 2020. சரியா? So இந்தியாவோட rank எவ்வளவு அப்படின்னா 131th country. So world ல இருக்கக்கூடிய 193 countries ல 131th place வந்து இந்தியா. சரியா? Now United Nations Development Organization ல மொத்தம் எத்தனை countries இருக்குது அப்படினாக்க totally 193 countries. சரியா? In 1945 there are 51 countries. 51th country Poland. India has been joined in 1945 also after the independence of India. So independence of India அப்புறம் India has been continued as a membership of that United Nations Organization. So in 193 countries has been present. 191th country Sudan. Syria. 191th country Sudan. Syria. So 191th country South 193, third country South Sudan. So these are the United Nations Organization. So United Nations Organization has been developed by Winston Churchill and Franklin D. Roosevelt to maintain the peace under various countries from the founding of World War to maintain the peace. So they have been developed in 1945. So United Nations பத்தி சொல்லிருப்பேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தேவையான நோட்ஸ் எழுதிச்சுக்கோம். நோட்ஸ் தேவை அப்படின்னாக்க டெலிகிராம் சேனல் வந்து எனக்கு நான் டெலிகிராம் குரூப் வந்துட்டு பிரைவேட் குரூப்பாக தான் இருக்குது. ஸோ இதே நம்மளோட சேனல் நேம் தான் வந்துட்டு ஷார்ட் ஸ்டடி ஈஸியாக இருக்கதான் வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் நேமும். நெக்ஸ்ட் வந்துட்டு காமன்வெல்த் கண்ட்ரிஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு காமன்வெல்த் countries. So Commonwealth countries, the countries who are under the control of England, that is United Kingdom. So who are under the control of United Kingdom after the independence of that country. சரியா? எந்தெந்த கண்ட்ரிலாம் இங்கிலாந்து கீழே கண்ட்ரோல்ல இருந்துச்சோ after independence க்கு அப்புறம் they have formed one group of organization that is called as Commonwealth countries. சரியா? which has been headquartered. Commonwealth country has been formed in so அதோட headquarters வந்து லண்டன். so FR SACE so official language அப்படின்னு சொன்னேன். S க்கான language நான் சொல்லல, நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்னு சொன்னேன். சப்போஸ் நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த அப்படின்னாக்க எஸ்கான லாங்குவேஜ் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணு. காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எப்போ டெவலப் பண்ணாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ற கமெண்டா தான் உனக்கு கண்டிப்பா ஒரு பிரைஸ் இருக்கும். சரியா? சரி, இப்போ ஸோ காமன்வெல்த் கண்ட்ரிஸ் ஆர் பீங் ஹெட்குவார்ட்டர் லண்டன். ஸோ டோட்டலி 54 countries are being present in the Commonwealth countries. So 54 countries are being present. It has been headed by Queen Elizabeth II. சரியா? Queen Elizabeth II. So Queen Elizabeth II. So next, these are the information about Commonwealth countries. So next one, the Red Cross organization. Next one, the Red Cross organization. So Red Cross organization. So what is the Red Cross organization? They have to serve the people that affected in the First and Second World War. So Red Cross has been started. So headquarters it has been founded in 1919. So headquarters has been Geneva, Switzerland. Red Cross has been started to serve the people. They are ஒரு ஃபேமிலி வந்துட்டு 2 பேர் இழந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான ஷெல்டர், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதோட ஆர்கனைசேஷனோட வேலை தான் இந்த ரெட் கிராஸ் ஆர்கனைசேஷனோட வேலை. சரி, இட் ஹஸ் பீன் ஃபவுண்ட் இன்
1919. Its headquarters is Geneva, Switzerland. So yeah, the main aim of this Red Cross is to serve the people who are suffering from First and Second World War. May 8. So May 8 as celebrated as World Red Cross Day. So May 8 has been celebrated as World Red Cross Day. So next, European Union. Syria. European Union. Under the European countries of group of nations has been joined and formed one organization that is called as European Union, which has been started in 1993. Syria, which has been started in 1993 January. Which has been started in 1993 January. So primarily, so the European nations உள்ள ஒரு சிங்கிள் மார்க்கெட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து so totally 28 countries has been present in the starting 1993 of totally 23 countries has been participated. Now 27 countries has been present. Britain has been eliminated in 2020. Britain வந்து 2020 eliminate பண்றாங்க. சரியா? So totally 27 countries now and starting total 28 countries. சரியா? So common currency, இதுக்கு வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து common currency euro. Common currency euro. So apart from the 27 countries, so there is 5 non-official countries. So you want permanent countries. 5 non-permanent countries have been present in each and every European Union organization. Syria. So today we have seen the international organization. Almost international organization finish பண்றோம் ஓரளவுக்கு. ஸோ வேற ஏதாவது ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போட்டு விடுறேன். ஸோ வேற ஏதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பற்றி இருக்குதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திஸ் இஸ் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கண்டிப்பாக உங்கள் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இன்னைக்கு நம்ம யூஎன்ஓ பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு காமன்வெல்த் கண்ட்ரிஸ் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கிராஸ் ஆர்கனைசேஷன் பார்த்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு யூரோப்பியன் யூனியன் பார்த்துக்கிறோம். சரியா? ஸோ இதோட இந்த வீடியோ நான் லைக் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லு. சார் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொடுங்க அப்படின்னு சொல்லு. ஸோ அப்போ தான் எனக்கு வீடியோ போடுற எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பூஸ்டாக இருக்கும். நான் அப்போ தான் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கை பண்ணோட நம்ம பேரலா ஜெனரல் சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோவோட மெயின் எய்மே வந்து என்ன பண்ணாங்க, ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி அந்த வீடியோ வந்து என் பண்ணுறாங்க, சரி புரிய வைக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு நம்மளோட எய்மு. ஸோ ஷார்ட்டாக தான் வீடியோ கொடுத்துட்டு மேக்ஸிமம் 25 minutes ஆஃப் இந்த சயின்ஸ் வீடியோ மட்டும் கொஞ்சம் எலாபரேட்டாக போயிட்டே இருக்கும். அது வந்து கான்செப்டிவாக இருக்கிறதுனால எலாபரேட்டாக போயிட்டு மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு 25 minutes கண்டிப்பாக உங்களோட வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து பாரு. கீப் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்யூ.